பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமீன். எப்படியா யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் நம்மளோட மீட்பர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கிறார் நான் அறிந்திருக்கிறேன். நம்ம என்ன பார்க்குறோம்? மரணமும் ஜீவனும் பற்றி தான் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல சில விஷயங்கள் மரித்து போன மாதிரி இருக்குது, சில காரியங்கள் இனி நடக்கவே நடக்காது, ஒரு சில பிரிவினைகள் வந்திருக்கு, இல்லை ஒரு தேவைகள் இருக்குது, அது சந்திக்கப்படாமல் அந்த ஜபத்துக்கு பதிலே கிடைக்காம ஒரு இருளில் இருக்கிற மாதிரி, அது மரித்தே போச்சோ, அது இனி துளிர் விடுமோ, அது வருமோ வராதோ அப்படின்னு இருக்கச்சு யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நம்மளோட மீட்பர் உயிரோடு இருக்கிறச்சு நம்மளையும் அவர் உயிரோடு தானே வைப்பாரு. நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மரித்து போகாது. மரித்து போன மாதிரி அந்த சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம். ஆனா அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிற தேவன், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். அப்ப நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால அவர் கொடுத்த வாக்கு தத்தமும் உயிரோடு இருக்கு. அது நிச்சயமா ஒரு நாள் நிறைவேறும். அது தேவநாம மகிமைக்கென்று நடக்கும். ஆமீன். உங்கள் குடும்ப வாழ்க்கை, இல்லை உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை, இல்லை கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்த நிலைமை, எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க. இன்னைக்கு அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிற நான் அறிந்திருக்கிறேன். இந்த விஷயத்திலையும் ஆண்டவர் அதை உயிரடைய செய்வார். கல்யாண வாழ்க்கையை உயிரடைய செய்வார். பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவர் உயிரடைய செய்வார். பிள்ளைகளோட படிப்பு காரியங்கள் ஆண்டவர் உயிரடைய செய்வார். ஏன்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டும் இல்லை ரட்சிக்கப்படாமலும் ஒரு பாவத்தில் அடிமைத்தனத்தில் மரித்து கிடக்கிற உங்க கணவராக இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்கள பார்த்து அவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க. அந்த சத்ருவோட அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மரித்து போன நிலைமையில இருக்கிற அந்த நபரை மனசுல நினைச்சுக்கிட்டு அறிக்கையிடுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால இவங்களையும் இந்த பாவத்துக்கு மரித்து இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிரோடு கொண்டு வருவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பூமியில கடைசி காலத்துல அவர் எப்படியா பூமி மேல் நிற்கிறது என் கண்கள் காணும்னு ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகை குறித்து இங்க பேசுறார். அப்போ நம்ம கண்கள் காணும். நிச்சயமா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறதுனால நம்மளையும் உயிரடைய செய்வார். நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் உயிரடைய செய்வார். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யோபு பக்தர் சொன்னது போல நாங்கள் ஆராதிக்கிற தேவனின் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கேயாவது ஒரு அவிசுவாசத்தினால ஆண்டவரே பிள்ளைகள் எங்கேயாவது ஆண்டவரை சோர்ந்து போய் மரித்து போச்சு, இனி கிடைக்காது, இனி நடக்காது, இனி வாய்க்காது என்று எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறது போல அவங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள் எல்லாம் உயிரடைய செய்வீராக ராஜா. அது வந்து சேர உதவி செய்வீராக தகப்பனே. எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு இருப்பது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் உயிரடைய செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.